நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லிக்கு விஜய் கிஃப்ட் வாங்கிட்டு வந்து சோகமாக இருந்தாங்க நம்முடைய வெண்பா குட்டி. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெண்பா கிட்ட சர்ப்ரைஸாக அந்த கிஃப்ட்டை கொடுத்து மல்லி கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க. நம்முடைய மல்லி கிட்ட அந்த கிஃப்ட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம வெண்பாவை கொடுத்துறாங்க. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே சமயம் நம்முடைய வெண்பா பார்த்தீங்கன்னா மல்லியம்மா நீங்கள் எனக்காக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறேன். என்னடா செல்லம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி கேட்டு நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறத செஞ்சே ஆகணும். இது உங்களோட லைஃப் சம்மந்தப்பட்டதும் என்னுடைய லைஃப் சம்மந்தப்பட்டதும் அப்படின்ற மாதிரி சொல்லணும். பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறேன் என்னடா அப்படின்ற மாதிரி கேட்டதும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை மல்லியம்மா, நான் அடிக்கடிக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் பென்சில் பேனா அந்த மாதிரி எல்லாம் வாங்கிறதுக்கு காசு தேவைப்படுது. அந்த டைமில் இந்த ராஜேஸ்வரி அத்தை கிட்டேயும் அப்பா இல்லாதப்போ கேட்டால் திமுறை பேசுகிறாங்க. அதனால் அவங்கக்கிட்ட கேட்க முடியாது. நான் நீங்கள் உங்ககிட்ட காசு இருந்தால் உங்ககிட்ட வாங்கிப்பேன்ல அப்படின்ற மாதிரி என்கிட்ட இருந்து காசெல்லாம் தான் பிடுங்கிக்கிட்டாங்களாமே அப்படின்ற மாதிரி சொன்ன பார்த்தீங்கன்னா அது பிடுங்கிட்டு போகிறாங்க. மல்லியம்மா நீங்கள் வேலைக்கு போகலாம்ல அப்படின்ற மாதிரி சொன்னது. நான் எங்கடா வேலைக்கு போகிறது அப்படின்ற மாதிரி நம்முடைய வெண்பா கிட்ட மல்லி சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணியம்மா வந்துடுறாங்க. என்ன வேலை அது இதுன்னு பேசிட்டு இருக்கேன். என்ன மல்லி கையில் கிஃப்டா யார் வாங்கி கொடுத்தது அப்படின்ற மாதிரி சொன்னது. இப்படி தான் டாடா தான் வாங்கிட்டு வந்தார். பிஸ்னஸ் ட்ரிப்பாக போயினப்போ மல்லியம்மாவுக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னது. நம்மளுடைய அன்னபூர்ணியம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி நான் ரூமுக்குள்ளே வரப்போ ஏதோ வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேசியிருந்தீங்க என்ன அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இல்லை பாட்டி, மல்லியம்மாவை தான் வீட்டில் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து காசு எல்லாமே பிடுங்கிட்டாங்க என் அத்தையும் அந்த ரஞ்சிதா சித்தியும். அதனால் மல்லியம்மா கிட்ட காசு இல்லை. எனக்கு எது ஒன்று தேவைனாலும் நான் போயிட்டு அந்த ராஜேஸ்வரி அத்தை கிட்ட கேட்டால் அவங்க திமுறா பதில் சொல்கிறாங்க, கொடுக்க மாட்டுறாங்க. அது அப்படின்ற மாதிரி சொல்லணும். நான் போய் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம அனுப்பி பாடி சொன்னோம். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. எனக்கு இனிமேல் எது வேணும்னாலும் மல்லியம்மா தான் வாங்கி தரணும். அதுக்காக தான் அவங்கக்கிட்ட அவங்கள வேலைக்கு போக சொல்லி பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதும் பார்த்தீங்கன்னா என்ன வழி வேலைக்கு போறியா அப்படின்னு கேட்டு இது இன்னும் எதுவும் முடிவு பண்ணல பெரியம்மா, இது எங்கேயாவது வேலை இருக்கான்னு தேடி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னது. பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோ பார்த்துக்கோ வேலை அது இதுன்ட்டு ஏதாவது பேசிட்டு நீ வா, நம்மளுடைய ஆஃபீஸ் நம்மளுடைய ஏஜென்சி இருக்கிறப்ப நீ எதுக்கு கவலைப்படணும். நீ நம்மளுடைய ஏஜென்சியில் மகாராணி மாதிரி உக்காந்துக்கிட்டு இரு. உனக்கு இது என்ன சம்பளம் தானே, நான் தரேன் எவ்வளோ வேணுமோ அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணியம்மா சொல்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம லெட்டரை கொடுத்துட்றாங்க. நீ என்னுடைய ஏஜென்சியில் தான் வேலை செய்யணும், மற்ற இடத்துல வேலை செய்யக்கூடாதுன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கை செலவுக்காக கொஞ்சம் பணமும் தராங்க. நம்ம மல்லி வேண்டான்றாங்க. இருந்தாலுமே நம்முடைய வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்கம்மா, உங்ககிட்ட தான் காசே இல்லை, எனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நான் என்ன பண்ணுறது, அதனால் பாட்டி கொடுக்குற காசை வாங்கிக்காது, நீங்கள் போயிட்டு வேலைக்கு போகிறீங்களா அதுக்காக அட்வான்ஸாக வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியுமே அந்த காசை வாங்கி வச்சுக்கிறாங்க. நம்முடைய விஜய் இதெல்லாம் நோட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டிக்கு எவ்வளோ அக்கறை இருந்தால் மல்லியை வேலைக்கு போக சொல்லியிருப்பாங்க. நம்ம இல்லாதப்ப வெண்பா எவ்வளோ அவஸ்தைப்பட்டு இருப்பா. மல்லி இருக்கிறதுனால தான் வெண்பா சந்தோஷமாக இருக்கா, இல்லைனா நிம்மதி எழுந்து இருப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. வரப்போகிற எபிசோடில் இப்படி தாங்க கொண்டு போக போகிறாங்க. நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியை வேலைக்கு அனுப்புவாரா அனுப்ப மாட்டாரான்றாங்க. வரப்போகிற எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்க. மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.